சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 23/3/2026 திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 9ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று மாலை 6:38 வரை, கிருத்திகை நட்சத்திரம் இன்று இரவு 8:49 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள், உற்சாகமூட்டக்கூடிய குடும்ப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உகந்த உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தனவீடுன்னு சொல்லப்படக்கூடிய குடும்ப வீட்டில் சந்திரன் உச்சமாக வளர்பிறையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு. குடும்ப நிகழ்வுகள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் இன்றைக்கி ஒன்றிணைந்து இயங்கக்கூடிய ஒரு தன்மைகள் இன்றைக்கு உண்டு. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல் அம்மா அப்பாவோடு கொண்டிருந்த ஒரு முரண்பாடுகள் விலகக்கூடிய அமைப்பு. குடும்பம்னா என்னங்க, அம்மா அப்பா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு சேர்ந்தது தானே குடும்பம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தவங்க, பொண்டாட்டிக்கு மேலே புருஷனுக்கு இருந்து வந்த வருத்தம், அப்பா மேலே குழந்தைக்கு இருந்த வருத்தம், இதுகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு அப்படியே ஒரே மாதிரி வேலை செஞ்சோம்னா, இயங்கணும்னா இந்த குடும்பம் மேன்மேலும் நல்ல விதமாக வளரும் என்கின்ற ஒரு ஒருமித்த கருத்து உணர்வுகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் மேஷராசிக்கார குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையுங்க. பணம் வரக்கூடிய வழிகளும் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலை தொழில் அமைப்புகளில் எந்தெந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறீங்களோ, இல்லைங்க நாங்கள் விவசாய குடும்பங்க, விவசாயம் சார்ந்த அமைப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு சிறப்பு அபிவிருத்திகள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசியிலேயே உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். காலையில் எந்திரிக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்பீங்க. சரியான முடிவெடுப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2 தான். எப்பா முடியும்னா முடியும், முடியலன்னா முடியாது, போய்கிட்டே இருப்பா, என்கிட்ட அந்த வளவளா குலகளெல்லாம் இருக்காது அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் பேசக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். முக தாட்சியத்துக்காக சில பேரை அப்படியே நழுவ விடுவோம்ல, சரியா என்னத்தை இந்த மனுஷங்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் ஒதுங்கி ஒதுங்கி போன விஷயத்தில் கூட இன்றைக்கு அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் முடியாதுன்னா முடியாதுங்க, முடியும்னா முடியுங்க இப்படின்னு ஒரு கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய நாளாகவும், அதன்படியே நடந்து கொண்டு கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தம்பி தங்கைகளின் மூலமான லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கை இந்த செயற்கரிய செயலை செஞ்சார், ஒரு பெரிய ஆளாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு பெருமித உணர்வுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளும் உங்களுக்குள்ளே நடைபெறக்கூடிய, எதிலும் ஒரு சிறப்பு உயர்வுகள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு உச்ச சந்திரன் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. செலவுகள் இருக்கலாம், பயணங்கள் இருக்கலாம். இன்னும் ஒரு 2 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். காசு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு தான் எடுத்துக்கிட்டு செலவு பண்ணுறது? கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது, ஏதோ தப்பிச்சேன் பிழைச்சேன், எதுக்கும் இல்லாததுக்கு போய் தேய்ச்சிட்டு வந்துடுறேன். கட்டுறது நான் தானே கட்டணும். கிரெடிட் கார்டில் நான் வாங்கினா கூட அடுத்தவங்க கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு புது சிஸ்டம் உலகத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய நன்மையாக இருக்கும். அப்படி யாரும் கண்டுபிடிக்கவே இல்லைங்களே, நான் வாங்கி நானே கட்ட வேண்டியதாக இருக்கேன் என்கின்ற மாதிரியாக குழப்ப உணர்வுகளோடு அப்படியே செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனாலும் ஒரு வகையில் என்னதான் இருந்தாலும் வருமானம் வந்துடும், சமாளிச்சிடலான்ற ஒரு தைரியத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதன் மூலமாக நன்மைகள், பயண மேன்மைகள், ஒரு டிராவல் பண்ணால் கூட அதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 11ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடையக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வளர்பிறை சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. போன வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மனசில் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது இல்லையா, இந்த அமாவாசை சந்திரன், அதற்கப்புறம் சனியோட சேர்ந்த சந்திரன், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதை இப்படி செய்யலாமா அதை இப்படி செய்யலாமா, இந்தாலும் இவ்வளோ டேஞ்சராக இருக்கிறார், இந்தாலும் இவ்வளோ தொல்லை பண்ணுறாரு, ஆஃபீஸுக்குள்ளே வேலை செய்யவே முடியல, ஒரே பாலிடிக்ஸாக இருக்குது, என்ன பண்ணுவது ஏது பண்ணுவதுன்னு கடந்த 7-8 நாட்களாக மனம் அலைபாய்ந்த நிலையில் இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தீர்வுகள் தெரியக்கூடிய, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு போன்றவைகள் உயரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக, ஆரம்ப
நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த 2 நாட்களில் கடந்த ஒரு வாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதை அப்படியே டக்குன்னு முடிப்பீங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த நாளிலிருந்தே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசியில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 10ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், டெலிவரி பண்ணித்தான் ஆகணுங்க, பைக் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, டாக்ஸி ஓட்டுறாங்க, அல்லது ஒரு லாரி வைத்திருக்கிறாங்க, குரியர் சர்வீஸ் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து சென்று தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு வியாபார அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடல் சார்ந்த ஆறு சார்ந்த அமைப்புகள், தண்ணியை பார்த்துக்கிட்டே வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த வேலை சார்ந்த விஷயங்கள் இருந்த, தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இருந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்புகள், வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள், நிரந்தரமாக இனிமேல் நல்லதுகள் நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சந்திரனுடைய வலு இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தெளிவான முடிவுகள், யார் வேணும் யார் வேணான்றதுலேயும் தெளிவாக நீங்கள் சிறப்பாக பணிபுரியக்கூடிய யோக நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியத்தில் போய் உச்சம் என்கின்ற 9, 11ஆம் இடங்களோடு சுபர்கள் தொடர்பு கொண்ட அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு, பூர்வீக அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்பு, சொந்த ஊருக்கு போகவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில, குலதெய்வத்தை போய் கும்பிட முடியல, குலதெய்வத்தை போய் ஒரு டைப் பார்த்துட்டு வந்துட்டால் அந்த அம்மா எனக்கு அப்படியே அனுகிரகம் பண்ணிடுவா என்கின்ற மாதிரியாக தெய்வத்தை தரிசிக்க முடியவில்லை, புனிதத்தை அணுக முடியவில்லை என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த பிராப்தம் ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சொந்த ஊரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணலாம், விவசாயம் பண்ண முடியல, போன தலைமுறையிலே அப்படி போயிடுச்சு, அது அப்படி போயிடுச்சு, இது இப்படி போயிடுச்சு, இடம் அப்படியே கிடக்கு, வீடு அப்படியே கிடக்குன்னு சொந்த ஊர் பற்றிய கவலைகளில் அதை எப்படி உருமாற்றுவது என்கின்ற யோசனைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதற்கான திடமான முடிவுகள், ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்லவர்களுடைய சேர்க்கை வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாள் தந்தையை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் உச்சமடைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமையும். ஆனாலும் கவலை இல்லைங்க, வளர்பிறை சந்திராஷ்டமம் தான். எப்போவுமே துளாராசிக்காரர்களுக்கு 8ல் சந்திரன் உச்சத்தை தான் அடைவார். என்ன ஒன்று நடக்கும், கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, இவர் பேச்சை கேட்குறதா அவர் பேச்சை கேட்குறதா, 2 பேரும் சரியாகத்தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ 2 பேரில் யார் பேச்சை கேட்குறது, இவரை கேட்டால் அவருக்கு நஷ்டம், அவரை கேட்டால் இவருக்கு கஷ்டம் என்கின்ற மாதிரியாக ஒரு குழப்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மூல நூல்கள்லாம் என்ன சொல்லுது, 8ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிட்டாலே முடிவெடுக்காதையா, ஒரு 2 நாள் தள்ளி போடு, எதா இருக்கட்டும், என்ன இப்போ அப்படி என்ன ஒரு தலைபோகிற அவசரப்படுறவன் பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பதறாத காரியம் சிதறாது என்பதற்கு இணங்க நடந்து கொள்ள வேண்டிய நாட்கள்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்கள்லாம் தான். ஆக பதற்றத்தோடு ஒரு விஷயத்தை அணுக தேவையில்லாத நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மற்றபடி கஷ்ட நஷ்டங்கள் பெருசாக இருக்காது. ஏன்னா வளர்பிறை சந்திரனாகத்தான் அவர் இருக்கிறாரு. பெரிய அளவில் பண விஷயங்களில் ஏமாறுற அமைப்புகள்லாம் இன்றைக்கு இருக்காது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் உஷாராக தான் இருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நைட்டு ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும் சூட்கேஸை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிட்டு, ஏன்னா நைட்டு ட்ராவலில் அப்படி இப்படின்னு அசந்து தூங்கும்போது விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறவங்க பயண உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு கலத்தர வீட்டில் 7ஆம் வீட்டில் வாழ்க்கை துணை நட்புகள் சார்ந்த வீட்டில் போய் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய உயரிய நல்ல நாள் இன்றைக்கு. மற்றவங்க ஹெல்ப் பண்ணுற நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். இதனால் வரைக்கும் இவர் யூஸே ஆக மாட்டார், இவர் நம்மளை கண்டுக்கவே மாட்டார், நமக்கு எதுவுமே செய்ய மாட்டார், மற்றவங்களுக்கு தான் செய்வார் என்கின்ற மாதிரியாக ஒரு நண்பரின் மேல், ஒரு தெரிந்தவரின் மேல் கொண்டிருந்த அபிப்பிராயம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு நண்பரோ அல்லது வாழ்க்கை துணைவரோ, காதலனோ காதலியோ
தோழனோ தோழியோ ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களின் மூலமான உதவிகள் நல்ல விதத்தில் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் கண்டிப்பாக இப்போது வரும். இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம். ஒருத்தராக செய்கிறத விட 4 பேராக சேர்ந்து செஞ்சால் 4 பேருக்கும் நல்லதாங்க நடக்குன்ற ஒரு தூய தெளிவான நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய, எதிலும் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் விலக ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாளை சொல்லலாம். அட்டமாதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையில் சுபத்தன்மையோடு இருக்கிறார். பெரிய அளவில் இன்றைக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள். இன்றைக்கே காசு பணம் கிடைக்கல, ஆனால் காசு பணம் இப்படித்தான் கிடைக்கும், இதில் தான் கிடைக்கும்ன்ற ரூட்டு தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கடனை பற்றிய கவலைகள் இல்லாமல் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனை எப்படி அடைக்கலாம், 10 டியூ இருக்குது, 15 டியூ இருக்குது, டக்குன்னு 2 டியூவை எக்ஸ்ட்ரா கட்டிடலாமா? எக்ஸ்ட்ரா கட்டணும்னா வருமானம் வரணும் இல்லையா? வருமானம் வந்திருக்கக்கூடிய அமைப்புகள். வருமானத்தை வேறு வகையில் செலவு செய்யாமல் நம்மை வருத்தி கொண்டிருக்கின்ற கடனோடு அதை அப்படியே தொடர்பு படுத்தி கடனை அடைக்கக்கூடிய வழிகளை பார்ப்போம். அல்லது ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போடுற மாதிரி இதை இப்படி பண்ணி இதை இப்படி பண்ணி இதை விற்று இதை அடைச்சிருவோன்ற மாதிரியாக பெரும்பாலான 40 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் கடன்களை அடைக்கக்கூடிய வித்தை தெரியக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு ஸ்திரமான நல்ல ஸ்டாண்டர்டான வேலை, மனசுக்கு பிடிச்ச வேலை, அந்த வேலை அமைப்புகளில் மாற்றங்கள் வரக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் உச்சத்தை அடைந்திருக்கின்ற நாள் இன்றைக்கு. மனைவி வழி நன்மை, கணவன் வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆண் பெண் உறவுகளில் கூட இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஆண்களுக்கு பெண்களால் லாபமும், பெண்களுக்கு ஆண்களால் லாபமும், சரியான அறிமுகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளை பற்றிய ஒரு பெருமித உணர்வு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ஒற்றை பிள்ளை பெற்று வைத்திருக்கின்ற அமைப்பில் இன்றைக்கு பாருங்கள், 2 பிள்ளை பெற்றுக்கலாம்னாலும் பெரும்பாலானவர்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு என்கின்ற விதமாக கருப்பிள்ளை கொற்று போல ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே அந்த குழந்தையால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அந்த குழந்தை நன்றாக இருக்கிறது என்பதை கண்ணார பார்க்கக்கூடிய அமைப்பென மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்காவது கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லது தாங்க நடந்திருக்கின்ற மாதிரியாக இன்று மாலை 5 மணிக்கு பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது இந்த நாள் உபயோகமாக, இனிமையாக, நன்றாக இருந்தது என்கின்ற ஒரு மன திருப்தி இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் உச்சத்தை அடைந்திருக்கின்ற வாகன கடனோ வீட்டு கடனோ அது சம்பந்தப்பட்ட மனமாற்றங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற கடன் வேற போகிறோம், இதில் வேற ஹவுசிங் லோன் வாங்கணுமா, வண்டி லோன் வாங்கணுமா நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பரவாயில்ல, இனிமேல் கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் வரும், இருக்கிற கடனோட 10ஓட 11 அத்தோட இது ஒன்று என்கின்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புதிய பொருள் சேர்க்கை, புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்காகவோ அல்லது வீடு சார்ந்த விஷயத்திற்காகவோ அல்லது வீட்டுக்கு மேலே ஒரு மாடியை ஒன்று கட்டுறேன், இருக்கிறது சொந்த வீடு தான், ஆனால் அந்த ரூமில் இந்த ரூமில் இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன், மேலே ஒரு போர்ஷன் கட்டி விட்டாச்சுன்னா வாடகை வரத்தான் செய்யும், செலவு தான், கடன் வாங்கத்தான் செய்யணும், ஆனாலும் அதை வச்சு கொஞ்சம் வருமானம் வருமே என்கின்ற மாதிரியாக நல்ல கடன்கள் உருவாகக்கூடிய தன்மை, அந்த கடன்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்களுடைய சோதனைகள் தீர்ந்து விட்டது, நம்முடைய மன திருப்தி, மன தைரியம் அதிகரிக்கிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியாகி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு திருதிய ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய கீர்த்தி ஸ்தானத்தில், தைரிய ஸ்தானத்தில், வீரிய ஸ்தானத்தில் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய அற்புத நாள் இன்றைக்கு. தைரியம் நல்லாயிருக்கும், வீரியம் நல்லாயிருக்கும், தன்னம்பிக்கை நல்லாயிருக்கும், புகழ் நல்லாயிருக்கும், கெட்டுப்போன பேரை மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கி ராசி பலன் சொல்கிறதே ஜன்மச்சனி உங்களுக்கு நடக்கிறதுனால இளைய பருவத்தினருக்கு தான் அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு 50-40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஆனால் 2K கிட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இன்றைய உலகை தாங்கி செல்லக்கூடிய இந்த 2K கிட்ஸ் எல்லாமே மீனராசிக்காரர்கள், குறிப்பாக உத்திரட்டாதி புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெரிய பாதிப்புகளில் ஒரு 6-7 மாதமாக அடைஞ்சிட்டிங்க இல்லையா? பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவர்கள் சந்திரன் சுபத்துவம்
தத்துவமாக இருக்க பிறந்தவர்களுக்கு தான் அந்த ஜென்மச்சனி பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கல. ஆனால் பெரும்பாலும் ஒரு 70-80% பேர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி தான் இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இழந்த வேலை, இழந்த பொருள், இழந்த நிம்மதி, இழந்த மன அமைப்புகள் எல்லாமே திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கின்ற, எதிலும் ஒரு தைரியம் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் கன்னி வரையிலான அந்த 6 லக்ன ராசி வீடுகள் எப்படி இருந்தால் அதில் பிறந்தவர்களுடைய குணங்கள் தன்மைகள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து விட்ட நிலைமையில் இன்றைக்கு 7வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய துலாம் லக்கணம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள், அந்த வீடு சிறப்பாக இருக்க பிறந்தவர்கள், அந்த வீட்டில் சுபர்கள் இருக்க பிறந்தவர்கள், பாபர்களுக்கு பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பாங்கன்றதை இன்றைக்கி பார்த்துடலாம். துலாத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலுமே தொழிலதிபர்களாக இருப்பார்கள். துலாம் ராசியாக கூட இருக்கலாம், துலா லக்னமாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த அமைப்பை பார்த்திங்கன்னா ஒரு வியாபார குணங்கள் கொண்டதனுடைய ராசியாக இந்த ராசி இருக்கும். சென்டிமெண்ட் இல்லாத ராசியாக இருக்கும். அப்பா தப்பு பண்ணாலும் அம்மா தப்பு பண்ணாலும் தப்பு தான், யார் செய்தாலும் அது சரியானதாக இருக்காது என்கின்ற மாதிரியான ஒரு நேர்மையான நடுநிலைமை கொண்ட நீதி தேவதையுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு தராசு பாருங்கள். அது வியாபாரியின் கையிலும் இருக்குது, நீதி தேவதையின் கையிலும் இருக்குது. ஒரு வியாபார குணமும் இருக்கும், ஒரு நடுவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீதி அரசருக்கு தேவையான நீதி தேவதையோட குணமும் இருக்கக்கூடிய ராசியாக இந்த துலாம் ராசி கண்டிப்பாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் துலா லக்னக்காரர்களை நம்பி ஒரு பொருளை, ஒரு உயிரை கண்டிப்பாக ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ராசி, இந்த வீடு சுபத்துவத்தன்மையோடு இருக்கும்போது, ஏன்னு சொன்னால் இந்த துலாம் லக்னத்தின் அதிபதியாகிய சுக்கிரன் மிகுந்த சுபராக குருவிற்கு அடுத்த நிலையில், இன்னும் சொல்லப்போனால் உத்தரகாலாமிரதம் குருவிற்கு மேலான நிலைமையில் சுக்கிரனை சொல்லுகிறது. சுக்கிரன் தான் அதீத சுபர், அதனை அடுத்து தான் குரு சுபத்துவர் சுபம் என்கின்றதை உத்தரகாலாமிரத மூல நூலான பெரிய நூல்கள், பெரிய கிரந்தங்கள் கண்டிப்பாக சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சுபத்தன்மைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ராசி லக்னமாக இந்த துலாம் ராசி இருக்குங்க. துலாம் லக்னத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் மிகப்பெரிய நல்லவர்களாக இருப்பார்கள். அதாவது அடுத்தவர்களுடைய பொருள் வேண்டாம், மற்றவர்களுடைய உழைப்பு வேண்டாம், நானே உண்மையாக உழைத்து சம்பாதித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லப்படக்கூடிய முதுகில் குத்தாத குணம் உள்ளவர்களாக, நேர்மையானவர்களாக, நேர்மையான வியாபாரத்தன்மை கொண்டவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. துலாம் ராசின்னு சொன்னால் சந்திரன் துலாத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். இந்த சந்திரன் துலாத்தில் இருக்கும்போது பிறந்தவர்கள், அதுலேயும் ஒளிப்பொலிவான பௌர்ணமி அமைப்பில் இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நேர்மையான அமைப்பு, கலைத்திறமை கொண்டவர்கள், கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள், ஆர்வம் உள்ளவர்கள், தன்னை பிறர் புகழ்ந்து பேச வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதற்கேற்ப நடந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லோருமே இவர்களாக இருப்பாங்க. கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கருப்பாக இருந்தாலும் இவர் கலையாக இருக்கிறார்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த சுக்கிரன் சார்ந்த லக்னங்களில் பிறந்தவர்களாக இருக்கும். ஆகவே தன்னை அலங்கரித்து கொள்ள, அலங்கார பிரியன்னு சொல்லுவாங்க. நீட்டாக ஒரு அயன்மன சட்டை போட்டு வரவங்க, பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே சென்ட் கெண்டு போன்றவர்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடியவர்கள், எதிலும் ஒரு புதுமையை விரும்பக்கூடியவர்கள் எல்லாமே இந்த துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். ஐயா, இப்போது அதுக்கு ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கிறதா? துலாம் லக்னத்தை பௌர்ணமி சந்திரன் பார்த்து, அல்லது லக்னத்திலேயே பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரன் இருக்க பிறந்து துலாம் லக்னத்தில் குருவோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டு இருக்க பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த குணங்கள் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு சனி என்கின்ற ஒரு இருள் கிரகம் உச்சமாகக்கூடியது இந்த வீடு தான். இந்த வீட்டில் சனி இருந்தால் அவர் உச்சத்தை அடைவார். இந்த உச்சத்தை அடைவது ஒரு நிலையில் மிகப்பெரிய ஸ்தான பலமாக இருக்கும். ஆக துலா லக்னத்திலேயே சனி இருந்துட்டார்னு வைங்க, கொஞ்சம் அந்த குணங்கள்லாம் அப்படியே லைட்டாக குறையும். ஒரு பொதுநலம் மிக்கவர், சுயநலமாக மாற்றக்கூடியவர் சனி தான். ஆனாலும் இந்த இடத்துல துலா லக்னத்தில் சனி இருக்கிறது மிகப்பெரிய இருள் தன்மையாக எந்த ஒரு மூல கிரந்தங்களையும் சொல்லப்படலை. ஏன்னா உழைப்பின் அதிபதியாகிய சனி பகவான் ஒரு இடத்துல உச்சமாகிறார்னா அவர் சுபருடைய வீட்டில் உச்சமாகிறார் என்பதன் தன்மையின் அடிப்படையில் சனி இருப்பது அப்படி பொண்ணும் பெரிய கெட்ட மாற்றங்களை கண்டிப்பாக தராது. ஆனால் ராகு போன்ற ஒரு பாவ கிரகம் இங்கே இருப்பது கொஞ்சம் நல்லதில்லை. இப்போ நான் சொன்ன குணங்களுடைய மாற்றங்கள் ஒருவருக்கு இருக்கிறது என்றால், அமாவாசை சந்திரன் துலாத்தில் இருக்கும்போது தீபாவளிக்கு பக்கத்தில் அவர் பிறந்திருப்பார். இந்த தீபாவளிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கின்ற அமாவாசை சந்திரன் இருக்கும்போதும் ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுதோ இப்போது நான் சொன்னதிலிருந்து சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் கூட மிக பெரும்பான்மையான அளவில் துலாத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்களாக, கலாரசனை உள்ளவர்களாக, சிறந்த வியாபார பெருமக்களாக, சிறந்த ஒரு வேலை வாங்குகின்ற நபராக, தலைமை தாங்குகின்ற நபராக இருப்பார்கள் என்பது பெரும்பாலான அமைப்புகளில் உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிறத பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம்.
மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.